காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வேட்டைக்குத்தான். வீர தீர சூரன் எல்லாம் ஓடிரனும் வீட்டுக்குத்தான். 2025 காப்போது சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவருடைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற 2 வகுப்பாசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் ஆசிரியர்கள், இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மாணவர்கள், இந்த நிகழ்வை திறம்பட நடத்துவதற்காக சகல வருஷ வழிகளை அனுசரணை செய்து அவர்களை சிறப்பான முறையிலே வழி அனுப்பி வைப்பதற்காக அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்ற நவம்பர் மாதம் பரீட்சை எழுத இருக்கின்ற காப்போது சாதாரண மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த பாடசாலையில இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நாங்கள் பாடசாலை நடத்துகின்ற போது அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே காலத்தால் அழியாத பேசப்படுகின்ற நிகழ்வுகளாகத்தான் இருந்து வருகின்றது. அந்த வகையில இந்த 2025ஆம் ஆண்டு OLBEX அந்த மாணவர்களும் தனித்துவமானவர்கள் என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு எனக்கு முன்பு மாணவர்களை பற்றி சிறப்பான முறையிலே அவர்களுக்கு வாழ்த்துரைகள் வழங்கிய ஆசிரியர்கள் அவர்கள் கூறியது எல்லாமே 100% உண்மையானவை. அந்த மாணவர்களை பற்றி ஒவ்வொருவரும் சிறப்பான முறையிலே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையிலே அவருடைய நல்ல ஆலோசனைகள் மிகவும் சிறப்பானது, திறம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட வகையிலே உங்களுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் கூறிய அந்த அறிவுரைகளும் மிகவும் நீங்கள் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அறிவுரைகள். உங்களுடைய வயது, உங்களுடைய அனுபவம் எல்லாம் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்ற போது வித்தியாசமானவைகளாக இருக்கும். உங்களை பொறுத்த மட்டும் சிலராக சொன்னது போல நீங்கள் தற்போது 11 வருடங்களை கடந்து இந்த 2026ஆம் ஆண்டுல 12 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முதிர்ச்சியை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். இன்றுதான் எதிர்வரும் 14ஆம் தேதி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானிக்க இருக்கின்ற, நீங்கள் சாதிக்க இருக்கின்ற, நீங்கள் சரித்திரம் படைக்க இருக்கின்ற அந்த நல்ல நிலைக்கு போறதற்காக இருக்கின்ற ஒரு கடைதாண்டு பரீட்சை. முடிவில்லா காதல் கவியே, கணம் கொள்ளா பூவின் இதழின் சுவைத்தானோ இயற்கை அழகே. His mind is like a lion. He is a magical illusion.
vision, a magic that gathers armies to go to war. He is a warrior who goes to the battlefield, a great demon full of cunning, a blood-spattered battlefield hero. This is a bandit. இந்நேர வணக்கங்கள். உண்மையிலேயே சாதாரண பரீட்சை ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு பரீட்சையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன கல்வியை தொடரப் போகின்றோம், நாங்கள் ஒரு விஞ்ஞானத்துறைக்கு போகிறதா அல்லது ஒரு கணிதத்துறைக்கு போகிறதா அல்லது ஒரு கலைப்பிரிவுக்கு போகிறதா என்கின்றதை தீர்மானிக்கின்ற ஒரு கட்டமாக ஒரு சந்தியாகத்தான் சாதாரண பரீட்சை இருக்கின்றது உண்மையிலேயே. அப்போ நீங்கள் இவ்வளவு காலமும் கடந்த காலங்கள் முடிஞ்சு நீங்க படிச்சீங்க, சில பேர் படிக்கல, சில பேர் விளையாடுனீங்க, அதை பத்தி எனக்கு விடுங்க. முதலாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், பி ஹாப்பி. நீங்க முதலாவது சந்தோஷமா இருங்க. இந்த பாடசாலையில நாங்க முதலாம் ஆண்டுல இருந்து 12ஆம் தரம் படிச்சிருக்கோம். இந்த பாடசாலையில நாங்க இங்க இருந்து வெளியில ஏதாவது செமினார் பட்சைகள் அது நோக்க போகல. அங்க கேட்பாங்க சில பேர், நீங்க எந்த ஸ்கூல் யார் படிக்கிற அவங்க கணித பாடம் பண்ணி கேட்பாங்க. அப்ப இந்த நேரம் நாங்க அப்படி கேட்பாங்க, யார் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல மன்று 13 மன்று 13 அப்படின்னு எங்களோட ஸ்கூல்ல தெரிஞ்சாதான் இருப்பாங்க. ஒரு காலமும் அந்த ஸ்கூல் அப்படின்னு போகல. நின்று யார் கணித பாடம் யார் படிக்கிற, விஞ்ஞான பாடம் யார் படிக்கிற, அவங்கள நல்லா படிப்பாங்க. அவங்க பெருமை படித்தாங்க சொல்லிட்டு போவாங்க. மன்று 13 இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் சபீர் அவரோட ஒத்துழைப்பாதான் நம்ம பாடசாலையில நம்ம பாடசாலை முன்னெடுத்து சொல்றதுக்கு சிறப்பு காரணம். அந்த வகையில எனக்கு முதலாம் ஆண்டுல இருந்து 12ஆம் தரம் படிச்ச அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அதோடு என்னோட முதலாம் ஆண்டுல இருந்து 12ஆம் ஆண்டு படிச்ச நண்பர்கள் அவங்க முதலாம் ஆண்டு 5ஆம் ஆண்டு மட்டும் ஃபெயில் ஆனாலும் அவங்க நன்றாக படிக்கலாம். ஆனா 6ஆம் ஆண்டுல நான் கடைசி சாதாரண இதுல பாஸ் பண்ண மட்டும்தான் அவனை படிக்க வேண்டும். இத்தனை வருஷம் ஒன்றா படிச்சுட்டு இதுல ஃபெயில் ஆகி அடுத்த 7 வர இருந்தான் ஒரு கவலை இருக்கும், கவலையா இருக்கு. உங்களை நான் மிஸ் பண்றேன். அதோடு நான் திரும்ப இன்னொரு நன்மை தெரிவிக்கிறேன் படிச்ச எல்லா ஆசிரியர்களுக்கு. மதிப்பிற்குரிய வித்தியாலயத்தின் அதிபர் மற்றும் என் சக ஆசிரியர்கள், அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடத்தில் கதாநாயகர்களாக திறந்து கொண்டிருக்கின்ற தற்போது பரீட்சைகளை தயாராகி கொண்டிருந்த மாணவர்கள் தங்களது 11 வருட கால பயனை பெறப்போகின்றார்கள். 11 வருட காலம் கஷ்டப்பட்டு படித்ததை இப்போ நீங்கள் ரிசல்ட்ஸாக எடுக்க போறீங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, எங்களோட பாடசாலைக்கும் பெருமை தர போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பரீட்சை எங்களோட பாடசாலையில் நடைபெறவில்லை, பக்கத்தில் இருக்கிற பாடசாலையில் நடைபெற போகிறது. இந்த பரீட்சைக்கு நீங்கள் போகும்போது எங்களோட பாடசாலையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும்ன்றதை கேட்டுக்கொண்டு இருந்தால் அந்த ஸ்கூலில் போய் ஒரு பேருந்து வந்துடக்கூடாது. 13 பிள்ளைகள் அப்படி ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு உணர்விந்ததாரன் எந்த விதமான பிரச்சனைகளோடையும் நீங்கள் கலந்து வந்துடாதீங்க. உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா அந்த பரீட்சையில் நாங்கள் நல்ல ஒரு சித்தி பெற வேணும். எங்களை வழிநடத்தி சென்றிருந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என்னுடைய இணைந்து செயற்பட்டு இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். நான் முதலாம் ஆண்டுல இருந்து இந்த ஓயர் வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கேன். ஆனா எனக்கு
இந்த டீச்சர்ஸ் மேல நல்லா பிடிக்கும். அவங்க வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏதோ தப்பு செஞ்சுதான் பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் காரணம் பிரின்சிபல் நிர்வாகம் தான். சில ஸ்கூல்ல பார்த்தாப்புல அவங்களோட வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற மாதிரி தான் ஸ்கூல்ல இருப்பாங்க. ஆனா டீச்சர்ஸ் மேல வந்து தங்களோட பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவாங்களோ அது மாதிரி வழி நடத்துவாங்க. எந்த செமினாருக்கு போனாலும் எந்த ஸ்கூல்ல உடனே 13 சொன்னா அவங்க கேட்பாங்க எந்த பாடத்துக்கு எந்த டீச்சர் இருக்காங்க இப்ப அப்படி சொன்னா நல்லா படிப்பிப்பாங்க. அவங்களை பத்தி நல்லா தெரியும். செமினார் கூட ஸ்கூல்ல வச்சவங்க நல்லா வளவாளர்களை தெரிஞ்செடுத்து அந்த பிரின்சிபல் அவர்களுக்கு நன்றி. Magical illusion, a magic that gathers armies to go to war. He is a warrior who goes to the battlefield, a great demon full of cunning, a blood-spattered battlefield hero. This is a bandit, like friendship, a bandit like force that commits villainy and attack. இன்றைய நிகழ்வுகள் நடந்துட்டு அவங்க பற்றி எல்லா மாணவர்கள் எங்கள் திறம்பட நல்ல பருவங்களை பற்றி எனக்கு நல்ல பருவங்களை பெறவங்க வந்து ஆண்டவன் வந்து வருவாங்க. எடுத்துக்கொண்ட முதலாவது பேட்ச் இந்த மாதிரி ஓய்வு எழுத போகிறாங்க. சார் சஞ்சய் சார் சொன்ன மாதிரி சில விடயங்களை சார் மறந்துட்டார் என்று நினைக்கின்றேன். என்னென்னு சொன்ன பிள்ளையால் உங்களுக்கோ நாளைக்கு அட்மிஷன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அட்மிஷனில் இன்டெக்ஸ் நம்பர் இவ்வளோ காலம் நீங்கள் பேர் எழுதிட்டேன் எழுதியிருப்பீர்கள். சாதாரண பயிற்சிக்கு தோற்றமுள்ள மாணவர்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களாலும் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அதில் விடுபட்ட சில கருத்துக்களை மட்டும் கூறலாம் என நினைக்கின்றேன். முதலில் நான் 10ஆம் ஆண்டுக்கு வகுப்பாசிரியராக இருந்திருக்கிறேன். அது தொடர்பான பரீட்சைகளிலும் உங்களை மேற்பார்வை செய்துள்ளேன். இதில் நீங்கள் விடுகின்ற முதலாவது தவறு பேனை கொண்டு வருவதில்லை. ஒரு பேனையுடன் வருவீர்கள், அது ஒரு 2 நாள் எழுதினுடனே முடிந்துவிடும். அப்படியான பேனையுடன் வந்து மீண்டும் பக்கத்தில் உள்ளவரிடம் பேனை கேட்பீர்கள். ஆனால் சாதாரண பரீட்சை எழுதும் போது பக்கத்தில் காப்போதர சாதாரண பரீட்சைக்கு இந்த குறுகிய இடைவேளை இருந்த போதிலும் அதற்கு தவறாத வருகிற இந்த காப்போதர சாதாரண பரீட்சை மாணவர்களுக்கு